ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே ருசியாக இருக்கும். பட் வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. துளி கூட தண்ணியே இருக்கக்கூடாது. சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை சேர்த்து பொறுமையாக நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணுங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்தேன். பட் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்ப குறைச்சலாகிடும். இந்த அளவுக்கு நீங்களும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்குங்க. வறுத்த வெண்டைக்காயை இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதில் பாதி அளவுக்கு பூண்டு, கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வதங்கி வரணும். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளியினுடைய தோலெல்லாம் பாருங்கள் நல்லா சுருங்கி இருக்கும். இப்போ இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே பூண்டு வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது கூட இந்த விழுதை சேர்க்க போகிறோம். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அரைச்ச விழுதை சேர்க்கணும். இப்போ நான் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள், நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ புளி கரைசல் சேர்த்துக்க போகிறோம். புளியை கொஞ்சமாக ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை மிக்சியில், நான் வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சேன் இல்லைங்களா, அந்த மிக்சியில் சேர்த்து அப்படியே ஒரு கலக்கி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா இந்த அளவுக்கு குழம்பு நல்லா சுண்டி வந்துடும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வதக்கினாங்க. வதக்கி முடித்தா இந்த அளவுக்கு தான் இருந்தது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வெண்டைக்காவோடு சேர்ந்து குழம்பு நல்லா கொதித்து திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி வெண்டைக்காய் குழம்பு வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரியே மண்சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறமேட்டு ஆர்டினரி பாத்திரத்தில் செய்யவே மாட்டீங்க, மண் பாத்திரத்தில் தான் செய்வீங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும்.
மறக்காமல் அதையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.